ஹலோ எவ்ரிவான், கார்மலிக்களம் சேனலிலிருந்து அன்புடன் நான் நம்ம தொடர்ச்சியாக பல சிறுகதைகள் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அதனை தொடர்ந்து இன்றைக்கி ஒரு திருக்குறளை அடிப்படையாக வைத்து இன்றைக்கி ஒரு கதை நம்ம பார்க்க போகிறோம். இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை நம்ம கேட்கணும், காணொலி மூலமாக பார்க்கணும் அப்படின்னா கார்மலிக்களம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். எப்பொருள் யார் யார் பை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது திருவள்ளுவர் இதில் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, ஒருத்தவங்க நம்மக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னா அது நம்மளை சார்ந்ததாகவோ இல்லை மற்றவர்களை சார்ந்ததாகவோ ஏதோ ஒரு விஷயம் நம்மக்கிட்ட சொல்ல வர்றாங்க அப்படின்னா அதை உடனே நம்ம நம்பிடக்கூடாது. நம்ம அதை தீர விசாரிச்சிட்டோ இல்லை அதை நம்ம நேரில் பார்த்துருந்தால் மட்டுமே அதை நம்ம நம்பி நம்மளோட அறிவுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கணும், நம்ம சிந்திக்கணும். இதை அடிப்படையாக வச்சு தான் இன்றைக்கி நம்ம ஒரு சிறுகதை பார்க்க போகிறோம். அதாவது அறிவுடைமை அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு எந்தளவு முக்கியம், ஒரு வாழ்வுக்கு எந்தளவு முக்கியம் அப்படின்றத பற்றி தான் இந்த கதை நமக்கு கருவாக அமைய போகுது. ஒரு அழகான கிராமம் இருக்குது. அந்த கிராமம் விவசாயம் சூழ்ந்து நிறைய விவசாயிகள் இருந்து வந்துட்டுருக்காங்க. அந்த கிராமம் மன்னர்கள், அமைச்சர்கள், படை வீரர்கள், கிராம மக்கள் இப்படி ரொம்பவே அழகாக மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒரு கிராமமாக இருக்குது. அந்த கிராமத்தில் ஒரு விவசாயி தன்னோட மகனுக்கு நிகராக, தன்னோட குழந்தைகளுக்கு நிகராக ஒரு கழுதை ஒன்று வளர்த்துட்டு வந்துட்டுருக்காரு. அந்த கழுதைக்கு அவங்க சோழவந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயர் சூட்டி மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு வர்றாங்க. நாளடைவில் அந்த கழுதையை அவர் ஒரு விலங்கினமாகவே கருதாமல் தன்னோட வீட்டில் ஒரு ஆளாக வச்சு வளர்த்துட்டு வர்றாரு. ஒரு நாள் திடீர்னு அந்த கழுதைக்கு உடல் நலம் குன்றி இறந்து போயிடுது. அதனால் பயங்கரமான வருத்தத்துக்கு உள்ளாகி ரொம்பவே சோகமடைஞ்சு பயங்கரமாக கத்தி அழுதுட்டுருக்காரு. அப்போ தான் அவர் முடிவு பண்ணிட்டாரு, நம்ம குழந்தை போல் வளர்த்த இந்த கழுதையை வந்து நம்ம மகன் இல்லை மகள் இருந்தால் நம்ம என்ன சம்பிரதாயம்லாம் பண்ணி அதோட இறுதிச் சடங்கை செய்வோமோ அதை போல் இதுக்கும் செய்யணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி சுடுகாட்டு கொண்டு போய் அதே மாதிரி அந்த ப்ராசஸ் மாதிரி எரிச்சிட்டு தலைக்கெல்லாம் மொட்டை போட்டுட்டு மீசை தாடிலாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அழுதுட்டு உட்காந்துட்ருக்காரு. அப்போதைக்கு அவரோட நண்பர் ஒருத்தர் வர்றாரு. ரொம்ப தொலைதூர நண்பர்னு வச்சுக்கோங்களேன், ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் கிடையாது, ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து அவர்கிட்ட கேட்குறாரு, என்னாச்சு, ஏன் அழுதுட்டுருக்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவே சோகமாக அழுதுட்டு, சோழவந்தான் இறந்துட்டான், அதனால தான் அழுதுட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த நண்பர் வந்து தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டார். சோழவந்தானுங்கிறது ஒரு மிகப்பெரிய தலைவராக இருக்குமோ இல்லை பெரிய ஆளாக இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த நண்பருக்கு தெரியும்ல, இப்போ வந்து இந்த இவருக்கு வந்து பசங்க எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களாம் அந்த வீட்டில் நின்றுட்டு இருந்திருப்பாங்க, அவங்களாம் இறக்கலை. அப்போ வந்து இது யாரோ பொதுவான ஒரு ஆள் வந்து இறந்து போயிட்டாங்க போல், அதனால தான் ரொம்ப சோகமாக அவர் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் போயிட்டு ஒரு பார்பர் ஷாப்பில் போயிட்டு மொட்டையை அடிச்சுட்டு மீசெல்லாம் எடுத்துகிட்டு துக்கத்தை தெரிவிக்கிற விதமாக இருந்துகிட்ருக்காரு. இதை பார்த்த அவங்க உறவினர்கள்லாம் வந்து கேட்குறாங்க என்னாச்சுன்னு. அப்போ அதை சொல்கிறார் இவர், இந்த மாதிரி சோழவந்தான் இறந்து போயிட்டார். இவரோட கற்பனைக்கு இணங்க அது வந்து அடுத்த கட்டமாக நகருது. அந்த காசிப்ஸ் வந்து அடுத்த கட்டமாக நகர்ந்த போது அப்போ சொல்ல மிகப்பெரிய தலைவர் ஒருத்தர் இறந்துட்டார், அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் வந்து நான் மொட்டையை அடித்து துக்கம் செலுத்துகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படியே அந்த செய்தி வந்து வதந்தியாக பரவிட்டே போகுது. அந்த உறவினர்கள் வந்து பொதுமக்கள்கிட்ட சொல்கிறாங்க, பொதுமக்கள் கிராமப்புறமாக போகுது, கிராமப்புறம் நகராட்சியாக போகுது. இப்படியே பெருகினோடனே அந்த அமைச்சருக்கு தெரிய வருது. அதாவது அமைச்சரவையில் இருப்பாங்கள்ல, மன்னரோட நெருங்கிய அமைச்சர் ஒருத்தர் இருப்பார்ல, அந்த அமைச்சரவையில் இருக்கிற ஹெட் அமைச்சருக்கு இந்த விஷயம் தெரிய போகுது. அவர்கிட்ட வந்து இந்த விஷயம் போனோன்னே மக்கள்லாம் இதை செய்கிறாங்க, அப்போ இதை செஞ்சால் நம்ம மேலே விருப்பம் ஏற்படும் மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதையுமே விசாரிக்காமல் அவரும் போயிட்டு மொட்டையை அடிச்சுட்டு மீசை தாடிலாம் எடுத்துகிட்டு மன்னரை சந்திக்க போகிறார். மன்னர் கேட்குறாரு, அமைச்சரை என்னாச்சு, ஏன் நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க, என்னாச்சு, வீட்டில் யாரும் எதுவும் தவறிட்டாங்களா, எனக்கு தெரியாதே அப்படின்ற மாதிரி நலம் விசாரிக்கிறாரு. அப்போ தான் சொல்கிறாரு, அந்த அமைச்சரோட கற்பனை வளம் அதிகரித்து அவர் சொல்கிறாரு, இல்லை சோழவந்தான்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய விடுதலை போராட்ட வீரர் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லி அவரோட கற்பனைக்கு ஏற்பவாறு மன்னர்கிட்ட சொல்கிறாரு. மன்னர் வந்து அமைச்சர் வரையும் இந்த தாக்குதல் ஏற்பட்டிருக்கு, நம்ம அதை கண்டிப்பாக செஞ்சு ஆகணும், துக்கத்தை வந்து தெரியப்படுத்தி ஆகணும்னு சொல்லிட்டு அவரும் போயிட்டு மொட்டையை அடிச்சுட்டு
மீச தாடிலாம் எடுத்துகிட்டு வந்துடுறாரு. அப்போ எடுத்துகிட்டு அவரோட அரண்மனைக்குள்ளே போகும்பொழுது ராணி கேட்குறாங்க, என்னாச்சு, ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது, இந்த மாதிரி சோழவந்தான்னு ஒரு மிகப்பெரிய தேசிய தலைவர் இறந்து போயிட்டாரா அப்படின்னு சொல்லி அவரும் வந்து புரணிக்கு பஞ்சமே இல்லாமல் விஷயத்த சொல்கிறாரு. இப்படியே எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு போனோன்னா அப்புறம் ராணி தான் ஃபைனலாக கேட்குறாங்க, யார் தான் அந்த சோழவந்தான், எல்லாருமே இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு கேட்கும்பொழுது அப்போ தான் ஒவ்வொருத்தங்களுக்காக வந்து கேள்வி எழும்புது. யார் தான் சோழவந்தான், இதை கேட்காமே நம்ம வந்து துக்கம் தெரிவிக்கிற வகையில் வந்து மீசதை அடிலாம் எடுத்துகிட்டு வந்துட்டோமே, மொட்டை போட்டோமே அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களாம் கேட்க வரும்பொழுது கடைசியில் அந்த நண்பன் வந்து அந்த கழுதையை வளர்த்த அந்த விவசாயிகிட்ட கேட்குறாங்க, யார் தான் சோழவந்தான்னு. அப்போ தான் வந்து அந்த விவசாயி சொல்கிறாரு, சோழவந்தான்ங்கிறது நான் ஆசையாக வளர்த்த கழுதை அப்படின்னு. இந்த விஷயம் கேட்ட அந்த நண்பன்லேருந்து மன்னர் வரையும் ராணி வரையும் இது மிகப்பெரிய தாக்குதலை ஏற்படுத்துது. ஒரு பக்கம் அசிங்கமாகவும் இருக்குது, ஒரு பக்கம் நகைச்சுவையாக இருக்குது. அப்போ தான் ராணி சொல்கிறாங்க, எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து தீர விசாரிக்கணும், தீர விசாரிச்சுட்டு தான் அதற்கான முடிவுக்கு நம்ம கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லி ராணி சொல்கிறாங்க. ஒவ்வொரு விஷயத்துலையுமே யார் எதை சொன்னாலும் அதை அப்படியே நம்பிடாமல் அவரோட உண்மையோட நிலையை ஆராய்ந்து தெரிஞ்சுக்கிறது தான் அறிவுடைமை. ஸோ தோ திங்ஸ் டிவர்ஸ் ஆஃப் த டைவர்ஸ் சர்ஜஸ் லிப்ஸ் வில் லேர்ன் த விஸ்டம் ஸ்பாட் அண்ட் ஈச் த ட்ரூ திங் டு டிசர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் மாரல் ஸ்டோரி என்ன அப்படின்னா, டு டிசர்ன் த ட்ரூத் இன் எவ்ரி திங் பை ஹூம் சோவர் ஸ்போக்கன் இஸ் விஸ்டம். ஸோ அதுபடி தான் நம்ம ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம அறிவு சார்ந்த விஷயங்களாக கருதி நம்ம அதன்படி நடக்கிறது தான் ரொம்ப நாகரிகமாகவும் இருக்கும், நமக்கு நன்மை பகைக்கிற வகையிலும் இருக்கும். ஸோ அறிவுடை